ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி விலாகில் என்னோட மந்த்லி கிராசரி ஷாப்பிங் ஆர்கனைஸ் பண்ணுறது, அது ரிலேட்டடான மணி சேவிங் டிப்ஸ் பற்றி தான் உங்களோட நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ கிராசரி வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேணும் அப்படின்றது தான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஷாப்பிங் போயிட்டு திருப்பி ரிட்டன் வீட்டில் அதெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணுற வேலையும் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பொதுவாகவே மணி சேவிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட எக்ஸ்பென்சஸை ஒரு பட்ஜெட்குள்ளே கொண்டு வரதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு பட்ஜெட்டாக டிரைவ் பண்ணி நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் எதுக்கு எவ்வளோ செலவாகுது, எதுலேருந்து செலவுகளை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அதிலிருந்து நம்மளோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸ்பென்சஸ் மந்த்லி ஃபிக்ஸடான எக்ஸ்பென்சஸாக இருக்கும். நம்மளோட ரெண்ட்டாக இருக்கட்டும், இஎம்ஐயாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபிக்ஸ்டான ஒரு எக்ஸ்பென்சஸாக இருக்கும். அதை நம்ம மாற்றவே முடியாது. எப்படின்னாலும் இந்த மாதம் பிறந்தா இவ்வளோ வாடகை அப்படின்றது நம்ம வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இதில் நம்ம எதுவும் பெருசாக கம்மி பண்ணி அதுலேருந்து சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண முடியாது. மித்தபடி மற்ற நம்மளோட ரன்னிங் காஸ்ட்டில் நம்மளோட டே டு டே எக்ஸ்பென்சஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். அதில் இன்றைக்கி கிராசரி, நம்ம மந்த்லி கிராசரி பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்த மாதிரி நம்ம பணத்தை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களோட ஒரு சில டிப்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ சொல்ல போகிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொரு மந்த் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணும்போதும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா கிராசரியில் என்னால் நல்லாவே பணம் சேவ் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா நமக்கே தெரியாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அதுலேயும் இப்போ நியூலி மேரிடாக இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ திங்ஸ் ஒரு 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கு தேவைப்படும் அப்படின்றது தெரியாமல் நிறைய கிராசரிஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி அது எக்ஸ்பைரி ஆகி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களோட மேரேஜ் ஆன டைமில் எனக்கு இருந்திருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எதெல்லாம் சரி பண்ணுனா நம்ம மந்த்லி கிராசரியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த மந்த் ஃபுல்லாக கொண்டு வர முடியும், அதில் நம்ம எப்படி பணம் சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தானே கிடைக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் இப்போ 1 by 1 உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயும் நீங்கள் கிராசரிஸ் ஒவ்வொரு மாதம் பர்ச்சேஸ் பண்ணும்போது சரி, இல்லை வீக்லி கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மணி சேவிங் டிப் நம்மளோட கிச்சன் பேண்ட்ரி ஏரியாலையும் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரியா மணி சேவிங் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு பேண்ட்ரி ஏரியான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் பேண்ட்ரி ஏரியா இருக்கும்ல, அங்கே நம்ம நிறைய கிராசரி ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் நிறைய பேருக்கு மசாலா ஐட்டம்ஸ் மற்ற திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஹேபிட் இருக்கும். இந்த 2 இடங்கள்லையும் நம்ம ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறோம், எவ்வளோ திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் ஒவ்வொரு மாதம் பொருள் வாங்க போகிறதுக்கு முன்னாடியும் என்ன தேவை அப்படின்றத இந்த 2 இடத்த செக் பண்ணுறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த 2 இடமுமே ஒழுங்காக ஆர்கனைஸ்டாக வீட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன பொருள் வாங்கணும் அப்படின்றதே நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால பேண்ட்ரி ஏரியாவும் ஃப்ரிட்ஜ் ஏரியாலையும் நீங்கள் என்ன திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்களோ, ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ, அதை நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அதை கரெக்டாக மெயின்டைனும் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் அந்த 2 இடங்களில் இருக்கக்கூடிய திங்ஸும் எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ திங்ஸ் அடுத்த மாதத்துக்கு வாங்கணும், இதில் எந்த திங்ஸாவது எக்ஸ்பைரி ஆகிடுக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுற விஷயத்தை விட மெயின்டைன் பண்ணுற விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு மாதம் கிராசரி பர்ச்சேஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடியும் இதை பார்த்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது டிப் என்னென்னா, வீட்டிலேருந்து கிராசரி வாங்க போகிறதுக்கு முன்னாடியே
என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டாக எழுதிடுவேன். அந்த லிஸ்ட் எழுதும்போது ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ குவான்டிட்டியில் வேணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுவேன். குவான்டிட்டி மென்ஷன் பண்ணாமல் அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அங்கே என்ன குவான்டிட்டியில் பொருட்கள் வச்சுருக்காங்களோ அதை தான் நம்ம எடுத்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 50 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு மசாலா பாக்கெட் இந்த மந்த்துக்கு ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணுவேன், அது போதும் அப்படின்னா அதில் நான் மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போனேன்னா அந்த 50 கிராம் பாக்கெட்டை நான் எடுத்துகிட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா 100 கிராம் பாக்கெட் தான் அங்கே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அளவு தெரியாததுனால அந்த 100 கிராம் பாக்கெட்டையே தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வருவேன். அது எனக்கு அந்த மாதத்துக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஸோ ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ குவான்டிட்டியில் வேணும் அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். இந்த மாதிரி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால அதில் என்ன பொருட்கள் எழுதியிருக்கமோ அதை மட்டும்தான் அந்த மாதத்துக்கு நான் வாங்குவேன். லிஸ்ட்டில் இல்லாத எந்த ஒரு பொருளையும் எக்ஸ்ட்ராவாக நான் அந்த மாதத்துக்கு வாங்கிட்டு வர மாட்டேன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் மந்த்லி கிராசரி தான் வாங்குவேன், வீக்லி கிராசரிஸ் வாங்க மாட்டேன். ஒரு மாதத்துக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாத்தையும் அந்த 1ஆம் தேதியோ இல்லை 2ஆம் தேதியோ அந்த 2 நாளுக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். 3வது டிப் என்னென்னா, இந்த பருப்பு வகைகள்லாம் நான் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன்னா, நல்ல பாப்புலரான பிராண்ட்ஸ் இருக்கும்ல, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது நல்ல பிராண்டுன்னு தோணும், அதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரியான ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒரு டைம் நான் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேனோ அவங்களே அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே பேக்கெட் பண்ணியோ இல்லை லூஸ்லேயோ வச்சுருப்பாங்க. ஸோ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தப்போ நான் வாங்கின அந்த பாப்புலரான பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் இவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ஓன் ப்ராடக்ட்டுக்கும் ரொம்ப பெரிய குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எதுக்காக இந்த மாதிரி பிராண்டில் போய் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல அதையே பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி நான் வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பிராண்டில் வாங்கக்கூடிய பொருளுக்கும் இவங்ககிட்டேருந்து வாங்கக்கூடிய பொருளுக்கும் ப்ரைஸில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ஒரே ப்ராடக்டை ரொம்ப வருஷமாக வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதை விட இன்னும் பெட்டரான ப்ராடக்ட்டோ இல்லை அதை விட கம்மி ப்ரைஸில் குவாலிட்டி நல்லா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோ இருக்குது அப்படின்றதே நமக்கு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இப்படி நான் வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த மந்த் கிராசரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு மாதத்தில் நான் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, சுண்டல், பட்டாணி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாங்குவேன். ஸோ இந்த ஒவ்வொரு ஐட்டம்ஸ்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேவ் பண்ண ஆரம்பித்து அந்த ஒரு பணமே கையில் பெரிய அமௌண்ட்டாக நிற்கும். அது நம்ம அந்த கிராசரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ கிராசரிஸ் வாங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது மூலமாக நம்ம பணம் கொஞ்சம் சேவ் பண்ணிக்க முடியும். 4வது டிப் என்னென்னா, நான் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கும்பொழுது வீட்டில் நான் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஐட்டம்ஸை ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தான் வாங்குவேன். ஏன்னா ஜாஸ்தியாக வாங்கும்பொழுது நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி அப்புறம் அது யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் ஆகிடும், இல்லை சீக்கிரமே எக்ஸ்பைரி ஆகிடும், தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதில் பணம் வேஸ்ட்டாக போயிடும், பொருளும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸை ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் வாங்குவேன். எக்ஸாம்பிளுக்கு பன்னீர், சீஸ், அதுக்கப்புறம் சாஸ், ஜாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய குவான்டிட்டியில் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாததுனால மறந்தே போயிடும் எனக்கு. ஸோ மறந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அந்த டேட்குள்ளே நான் யூஸ் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடுவேன். ஸோ பொருளும் வேஸ்ட் ஆகிடும், பணமும் வேஸ்ட் ஆகிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸை கம்மி குவான்டிட்டியில் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அப்படி நம்ம பண்ணும்போது பணத்தையும் சேவ் பண்ணிக்கலாம், பொருளும் வேஸ்ட் ஆகாது. 5வது டிப் என்னென்னா, ஒரு சில மசாலா பவுடர்லாம் நம்ம பாக்கெட்டாக வாங்குறத விட அந்த மசாலா பொருளை முழுசாக வாங்கி வீட்டிலே நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோட குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணும் பொழுது அந்த குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மசாலா ஐட்டம்ஸை திரும்ப திரும்ப கடைகளில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி நம்ம பாக்கெட்டில் வாங்கக்கூடிய அந்த மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைஸும் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் அதில் நிறைய கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க அப்படின்றதுனால ஹெல்த்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்
இப்போ ரீசன்ட் டைமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் மிளகா வத்தல் வந்து முழுசாக வாங்கி நம்ம வறுத்து அதை அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் வரைக்கும் வரவும் செய்யுது, ப்ளஸ் வீட்டிலே அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த்தியும் கூட. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, மந்த்லி க்ராசரிஸோ இல்லை நீங்கள் வீக்லி க்ராசரிஸ் வாங்குகிற ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படி வாங்க போகும்பொழுது வீட்டில் இருக்க குட்டீஸை முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு க்ராசரி லிஸ்ட் ரெடி பண்ணி அதை மட்டும் வாங்கிட்டு வரலான்னு கிளம்புவீங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு அங்கே எது தேவை எது நமக்கு தேவை இல்லைன்னு தெரியாது. சின்ன பசங்க அப்படின்றதுனால பார்க்குறதெல்லாம் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதை நம்ம வாங்கி கொடுக்காம இருக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பட்ஜெட்டை தாண்டி ஒரு அமௌண்ட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க சின்ன பசங்க அப்படின்றதுனால நமக்கு அந்த பட்ஜெட்டை பற்றியோ அந்த மந்த்லி க்ராசரி இதுதான் தேவை அது தேவையில்லைன்னு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது மூலமாக தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு பணத்தை அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த டிப் என்னென்னா, வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அந்த க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு தேவையான ஒரு பிக் ஷாப்பரோ இல்லை ஒரு பெரிய பேக்கோ கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லைன்னா நீங்கள் அங்கே சூப்பர் மார்க்கெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அந்த பொருள்லாம் வாங்கி முடிச்சுட்டு பில் பண்ணுறப்ப தனியாக பேக்குக்குன்னு ஒரு பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 ரூபாயோ 25 ரூபாயோ அது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பணம் அங்கே தேவையில்லாமல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற பணமாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நீங்கள் அந்த க்ராசரி லிஸ்ட் எடுக்கும்போது கூடவே பேக்கையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ அதுக்கான பணம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ண நம்ம தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. நான் இதில் சொல்லியிருந்த இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களோட மந்த்லி க்ராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஞாபகமாக வச்சு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம சேவ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட் கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம கையில் வந்து சேவ் ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன 1 மினிட் ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.